பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இந்த சட்டத்தை அமல்படுத்த முனைப்பு காட்டி வரும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சென்னை மண்ணடியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் இந்த சட்டத்தின் பின்னணியில் வாக்கு வங்கி அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். வேண்டுமென்றே பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், இது ஓட்டு வங்கிக்காக அவர்கள் போடுகிற முழக்கம். இந்து போலரைசேஷன், இந்துக்களின் வாக்கு வங்கியை அணிதிரட்டுவதற்கான ஒரு புள்ளியை மையப்படுத்தி குவிப்பதற்கான ஒரு அரசியல் உத்தி. நிறைவுரையாற்றிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமீமுன் அன்சாரி பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக முறையிலான அறப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக கூறினார். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் தேசிய பெண்கள் முன்னணி என்ற இஸ்லாமிய அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேச ஒற்றுமைக்கு எதிரான இந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் பொது சிவில் சட்ட விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து பேரணி நடைபெற்றது. இதில் பதாகைகளை ஏந்தி வந்தவர்கள் மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சென்னை மண்ணடியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் என்ன முயற்சித்தாலும் பொது சிவில் சட்டத்தை ஒருபோதும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியாது என்றார். பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமிய சமூகத்தின் ஒப்புதலை மீறி, ஒப்புதல் இல்லாமல் எந்த கும்பனாலும் இந்தியாவில் கொண்டு வர முடியாது. எதனையும் சகித்துக் கொள்ளும் இஸ்லாம் சமூகம், எதனையும் பொறுத்துக் கொள்ளும் இஸ்லாம் சமூகம், ஆனால் மார்க்கத்தின் மீது கை வைத்தால் இஸ்லாமிய சமூகம் பொறுத்துக் கொள்ளாது என்பது மோடிக்கு தெரியும். எனவே பொது சிவில் சட்டம் வராது. மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி நடத்தினர். மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் கண்டன பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். இதேபோல ஈரோட்டிலும் பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத சுதந்திரத்தை பறிக்கும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினர்.